ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரும்பாக்கங்கிற இடத்துல வந்து நம்ம மணிகண்டன் சாரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் ஃபுல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது என்னென்ன ஒர்க் கேட்டிருந்தாங்கன்னா 2 வார்ட்ரோபு, ஒரு டிவி யூனிட்டோட கீழே ஒரு யூனிட் பாக்ஸு, அப்புறம் வந்து ஒரு கிச்சன். இது பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஒரு கிச்சன், ஒரு 2 பெட்ரூமு, ஒரு டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டில் இதான் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் எப்படின்னா நமக்கு வந்து பேக் ஷீட் எதுவுமே கிடையாது, ஏன்னா வாலில் நம்ம டிவி யூனிட் வந்து டிவி வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்து அழகாக நீட்டாக வந்து ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அது நம்ம எல்லாம் ஒரு 1 ஃபீட் இருக்கும், ஒரு 2 ஃபீட்டில் வந்து ஒரு பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு, நம்ம கை அடிக்குன்னு சொல்லி கர்வாக கொடுத்துருக்கோம். 2 சைடுமே கர்வ் பண்ணி நம்ம அழகாக ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து நம்ம பிளாக் ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்து ஒயிட் கலரில் நீட்டாக அழகாக ஒரு டிவி யூனிட். இது எல்லாமே நம்ம ஷீட்டு தான், நல்லா வெயிட் தாங்குற மாதிரி உள்ள நல்லா தட்டு கொடுத்து அவுட்டர் டோர் க்ளோஸ் பண்ணி நல்லா நீட்டாக அழகாக வந்து டிவி யூனிட் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு கிச்சன் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன். இந்த கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து நம்ம எலைட் டார்க் வித் ஒயிட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே எலைட் டார்க், மேலே ஃபுல்லாமே வந்து ஒயிட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது அந்த கிச்சனோட லாஃப்ட்டு வந்து ஜஸ்ட் இவங்க காங்கிரீட்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம அவுட்டர் டோர் வந்து ஃபுல் ஒயிட்டில் கோல்டன் ஹேண்டில் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் லாஃப்ட்டுமே அதே தான். தென் ஆப்போசிட்டில் அப்படியே இந்த இடத்துலையும் வந்து இந்த கார்னரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே ஒயிட் ஷீட்டில் வந்து நம்ம ஷெல்ஃப் போட்டு கபோர்டு மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம ஷீட்டு தான். இந்த சிம்னியோட லைன் போகிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடம் வந்து நம்ம ஷீட்லேயே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி நம்ம ஒரு யூனிட் 2 ஷெல்ஃப்லையுமே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்து நம்ம அழகாக நீட்டாக ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே அப்படியே ஒரு ஓப்பன் ஷெல்ஃபு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் ஃபுல்லாமே நம்ம ஷீட்லேயே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் வந்து நம்ம ஷீட்லேயே தான் நம்ம அடித்து அழகாக நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே 2 வால் பாக்ஸும் சென்டரில் நம்ம சிம்னி வர மாதிரி நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் வந்து உள்ளெல்லாம் நம்ம ஷீட்டே கொடுத்து கீழே ஸ்பைஸ் ரேக்கோட பிளாக் க்ளூவர் கிளாஸ் வச்சு நல்லா நீட்டாக அழகாக வந்து ஒரு வால் பாக்ஸ். அது இந்த சைடும் 2 சைடுமே வந்து நம்ம 2 வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்து சிம்மினியோட சென்டர் ஏரியா வந்து மேலே அந்த பைப் லைன்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நீட்டாக கர்வ் டிசைனில் அந்த சிம்மினி எப்படி வருமோ அதே டிசைனில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி இந்த வால் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக வந்து நம்ம எலைட் டார்க் ஷீட்லேயே வந்து நம்ம நீட்டாக அழகாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஆல்ரெடி அவங்க ஸ்லாபு காங்கிரீட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷீட்டில் வந்து க்ளோஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் புல் அவுட் பண்ணியிருக்கோம். தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிளெயின் பேஸ்கெட்டு, தென் அப்படியே ஒரு பிளேட்ஸ். இந்த பிளேட்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது நமக்கு இந்த ட்ரே வந்து வெளியே அவுட்டரில் மூவ் பண்ணி க்ளீன் பண்ணி நமக்கு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த ஏரியா வந்து ஸ்டவ் கீழே வரதுனால ஒரு வென்டிலேட்டர் கொடுத்து நீட்டாக சிலிண்டர் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து ஜஸ்ட் அவுட்டர் க்ளோசிங் தான். உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மட்டும் நம்ம ஷீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்க் ஏரியா வருது. சிங்க் ஏரியா கீழே வந்து ஒரு வென்டிலேட்டர் நம்ம கொடுத்து ஒரு டோர் மட்டும் இன்சைடு வந்து நம்ம சின்னதாக நம்ம ஷீட்லேயே வந்து ஒரு ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து நல்ல பிக் டேண்டம் 2 டேண்டம் பாக்ஸ் வந்து நம்ம ஷீட் யூஸ் பண்ணி அலுமினியம் டேண்டம் வந்து 2 நம்ம நீட்டாக அழகாக பெருசாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷீட் வந்து இந்த யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே தான் நம்ம கபோர்ட் மாதிரி அடித்து கொடுத்துருக்கோம். ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நமக்கு இந்த கார்னரில் பார்த்தா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ட்ராயர் செட்டப்பில் தான் பண்ணியிருக்கோம். நீட்டாக ரன்னர் கொடுத்து நம்ம அழகாக 3 ட்ராயர் கொடுத்து இந்த இடத்துல எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃபு. இது ஒரு பேண்ட்ரி, அவங்களோட வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் இங்கே வைக்கிற மாதிரியும் இங்கே வந்து ஒரு 3 ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி நம்ம நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் நம்ம ஃபூட்டட் பேனலில் டார்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபூட்டட் பேனலிங் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நீட்டாக அழகாக ஒரு 3 ஷீட்டில் 3 தட்டு போட்டு கொடுத்துருக்கோம். தென் மேலே வந்து அப்படியே 3 ஸ்பாட் லைட் கொடுத்து அழகாக நீட்டாக ஒரு கிச்சனோட என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். தென் இந்த வீட்டில் இருக்கிறது 2 பெட்ரூம், வார்ட்ரூப்ஸ் அண்ட் லாஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வார்ட்ரூப் கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க கடப்பாக்கல்ல வந்து நம்ம ஷீட்டெல்லாம் கடப்பாக்கல்ல தட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டர் வந்து ஜஸ்ட்டு டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஓகேங்களா. இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். உள்ளே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்டில் தான் பண்ணியிருக்கோம். அவங்க ஆல்ரெடி கஸ்டமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஓப்பன் பண்ணல. அழகாக அவுட்டரை நமக்கு உள்ள ஷெல்ஃபெல்லாம் கொடுத்து க்ளோஸ் பண்ணி நீட்டாக ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாமே எலைட் டார்க் கலரில் ஃப்ரேம் அண்ட் டோர் எல்லாமே நம்ம ஷீட்லேயே வந்து டார்க் கலரில் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த பெட்ரூமில் இருக்கிறது, லாஃப்ட் அண்ட் வார்ட்ரூப் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் வந்து நிறைய ஒர்க்லாம் கிடையாது. ஆல்ரெடி அந்த பெட்ரூமில் சொன்ன மாதிரி உள்ளே வந்து கடப்பாக்கள்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அவுட்டர் டோர் போட்டு நம்ம ஒயிட் கலரில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எலைட் டார்க்கில் வந்து நம்ம ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தா தெரியும். எலைட் டார்க் ப்ளஸ் ஒயிட்டில் ஒரு வார்ட்ரூப் அண்டு லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.